புறப்படுவோமா? தானியம் எல்லாம் கொண்டாந்து போடுங்க. தாச்ச வந்து அப்ப நான் உனக்கு தாசனா? போயிரம் போறாரு. மார்கழி மாசம் விடாம 4 மாசம் கிடக்கு. அரிகரா சிவனை என்று அடித்தேன் ஜெயகண்டி. இது பேரு சேமகுலம் என்று சொல்லக்கூடிய ஜெயகண்டி. சிவ சிவா சிவனே என்று ஜெபித்தேன் சங்குநாதம். அப்படி சங்கு சேமகுல சத்தத்துடன் இப்பொழுது இந்த 1வது மோகினி வனத்திலே புறப்படுவோமா? அகட்டுமா அரிகர மகாதேவா. போற பக்கம் இதே கூத்த வைங்க. எனக்கு சம்பளமே 1 ரூபா வேணா, ஆளுக்கு 100 ரூபா பிரிச்சுட்டு போங்க. ஜெயிலுக்கு இதே வைங்க. அப்போ கொஞ்சம் தவத்துல இருந்தீங்க, தவம் முடிஞ்சு போச்சு. உங்க மேல செவ்வாது புடுகு பன்னீர் வாசல் அடிச்சது, ஒரே தீ கவிச்சு அடிக்குது. இந்த இப்ப எருவனை பேண்ட் மேல பேண்ட் மேல அடிச்சு பிடிச்சல. அப்புறமாக உங்களுடைய கூந்தல் இருந்தது, அது எங்க? கூந்தல் பள்ளிக்கு போய் மொட்டை அடிச்சு விட்டேன்.
ஆடிச்சு போடாதீ கவிச்சு அடிக்குது ஐயோ அவருடா அவர்னா அதே சலங்கையில மாட்டிக்கிறான் அண்ணா அவருடா ஐயோ அவருடா ஒரு நிமிஷம் ஐயோ என்னால முடியல அவருங்க ஒரு 5 நிமிஷம் போட்டுக்கலாம் இன்னைக்கு தான் இத்தனை போடணுமா அவசரத்துக்கு ஐயோ அவருங்க அண்ணா அவருடா ஐயோ அவருங்க ஐயோ மாமா அவருங்க வா என்னத்துக்கு என்ன பண்ணுவேன் 5 கிலோ அரிசிக்கு 500 சின்ன கவுண்டர்ல வடிவேல நிக்கிற மாதிரி நின்னு இல்ல 5 கிலோ அரிசிக்கும் 500 பணத்துக்கும் போன வாரம் போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்த ஏண்டா வர ஜீகத்துல ஏண்டா நீட்டு விட்டு படுன்னா படுத்து என்னத்தான் பண்ணுவேன் நான் நீவியாவது பாக்குற என்னது பல்லுக்கு பத்தாத பல்லு குச்சி போட்டு பல்ல விளக்க மாட்டேன் வாய்க்கு பத்தாத புருஷனை போட்டு பக்கத்துல படுக்க மாட்டேன் தெரியுமா உனக்கு எனக்கு சரியா என்ன அண்ணா அவருன்னா உங்களை இதெல்லாம் அவுத்துக்கொள்ள அண்ணாக்கு வாங்க அவர்கிட்ட நான் போய் சொல்றதெல்லாம் சொல்லணும் போகாதே நீ இல்லையா என் சங்குமதேவா இந்த பொற்கொடியா நானும் வார என் சங்குமதேவா ஏகாதே நீ இல்லையா என் சங்குமதேவா இந்த இளங்கொடியா நானும் வார என் சங்குமதேவா அப்படியே சொல்லிட்டா அரகர மகாதேவா கரிக்கட மகாதேவா என்ன வரைத்தால் அந்த பெண் போகாதே இல்லையா சங்குமதேவா இந்த பொற்கொடியால் நானும் வரேன் ஏகாதே இல்லையா சங்குமதேவா இந்த இளங்கொடியால் நானும் வரேன்னு கேட்கு அவளுக்கு கூட வரலாம் அப்படியா அரகர மகாதேவா அண்ணான்னு சொல்ல செத்து போட கோமாளி மாமா சரி மனுஷா
அவர் கூப்பிடுறாரு. இதோ பேண்ட உள்ள போட்டு டவுச்சர் மேல போட்டு வந்துற கோமல் டவுச்சர் போட்டுக்கறான்னு அப்பதான் தெரியும். அவிட்டு விடு. களி போடு வச்சிக்கிதுங்க. அவங்க போட்டாங்களா மகாராஜ் வடபாயத்தோட சாப்பிடல சாப்பிட்டேன். கேச்சரி கம்மியா வச்சுட்டேன். ரசம் தண்ணியாட்ட வச்சுட்டேன். சரி விடு. யாரும் அம்மா எந்த தாயே என் வலியை என் மறித்தாய். என் வலிய மறிக்காதமா வரங்களைந்து போகும். என் தடத்தை மறிக்காதமா தவங்களைந்து போகும். பங்காளியை ஜெயிக்க பாசுபத வர வாங்க போறேன். எதிராளியை ஜெயிக்க ஈச வர வாங்க போறேன். உனக்கு கோடி சரணம். என் வலியை விடு தாயே என்று சொல்ல அந்த பெண்ணிடத்தில் அண்ணா என்ன சொல்றாரு? ஏத்துறாரு என்ன சொல்றாரு? ஏத்துறாரு என்ன சொல்றாரு? ஏத்துறாரு என்ன சொல்றாரு? ஏத்துறாரு என்ன சொல்றாரு? கம்முனு இக்கறாத வாயை வச்சிக்கிட்டு சொன்னாரு. அப்படி சொல்லல. நீ சொல்றது கேட்டுட்டேன். அண்ணா என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு? யாரம்மா எந்த தாயே என் வலியை ஏன் மறைத்தாய்? வலிய மறைக்காதமா வரங்களைஞ்சு போகும். என் தடுத்த மறிக்காத என் தவங்களைஞ்சு போகும். வலிய விட சொல்றாரு. சொன்னாரு இவர் இப்படி பண்ணா எப்படி மயங்க மாட்டாரு. இப்படி பண்ணலாம். திருப்பி போட்டுக்கிட்டு என்னத்த போய் பண்ண மாறாப்பு தேக்குள்ளே வலிக்குது வெளிப்பாடு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற குறுக்கு வர சொன்னது? மாமா எனக்கு சம்பளம் வேணாம். மாறாப்பு சிலைக்குள்ள மாறு வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி பிடிப்பது எப்போது? இந்த மங்கைக்குறை தீர்ப்பது சித்தார சிலைக்குள்ள சித்திர வச்சிருக்கு. அந்த சித்திரத்தை பார்ப்பது எப்போ? இந்த சிந்தக்குறை தீர்ப்பது அப்படின்னு போய் அவரிடத்தில் சொல்லி பழத்து கடிய சரி மனுஷா என்ன பண்ணிட்டாள் அந்த பெண்? சித்தார சேலைக்குள்ள சித்திரம் வரைஞ்சிருக்குதான். மாறாப்பு சேலையில மாடுகுட்டி விளையாடுதான். அதை பிடிக்கிறதான். அப்படியா? நான் கடோரமாய் தவத்தில் இருக்கிறேன் விரதத்தில். என்னால் ஆகாது. அப்ப நான் பிடிக்கிட்டா? நீ பிடிச்சுக்க. ஏங்க இதுக்கு தாங்க நானே எதிர்பார்க்கிறேன். அவ ஓட மாட்டேங்கிறாள. என்ன சொல்ற?